ஷலோம். நசரைட், நசரேயன் அப்படின்னா என்ன அர்த்தங்க? வேதத்தில் நசரேயன் அப்படின்றதுக்கு எபிரேய வார்த்தை நாசீர் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த நாசீர் அப்படின்ற வார்த்தைக்கு 3 விதமான விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது. ஒன்று கான்சிக்ரேட்டட் ஒன், புனிதமாக்கப்பட்ட ஒன்று. 2வது டிவோட்டி, அதாவது அர்ப்பணிக்கப்பட்டவன், அர்ப்பணிக்கப்பட்டவள். 3வது அன்ட்ரிம்டு, வெட்டப்படாத அப்படின்னு அர்த்தங்க. இந்த 3 வார்த்தைக்கும் சொந்தக்காரன் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நசரேயன் இருக்கார் பழைய ஏற்பாட்டில். அது யாரு? சிம்சோன், அதாவது சாம்சன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிம்சோன் அப்படின்ற எபிரேய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா ஷிம்ஷான் அப்படின்னு சொல்லுவாங்க எபிரேயத்தில். அதுக்கு என்ன அர்த்தங்க? லைக் த சன், சூரியனை போன்றவன் அப்படின்னு அர்த்தம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்க. இந்த சிம்சோனுடைய வாழ்க்கை உங்களுக்கு நல்லா விளங்கும். எல்லாம் கதையாக கேள்விப்பட்டிருப்போம், சண்டே ஸ்கூலில் படிச்சிருப்போம். இந்த சிம்சோன் கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட ஒருவன். கர்த்தருடைய தூதரானவர் இந்த சிம்சோனுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும், அதாவது மனோவாவுக்கும் அவனுடைய மனைவிக்கும் அழகா சொல்றார், இவன் எப்படி இருப்பான், இவன் எப்படி இருக்கணும், இஸ்ரவேலை மீட்பதற்காக இவன் பிறப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய உன்னதமான ஒரு நோக்கத்திற்காக இந்த சிம்சோனை ஆண்டவர் தன்னுடைய பெற்றோருக்கு கொடுக்கிறார். கவனிங்க, இந்த சிம்சோன் கர்த்தருடைய மக்களை, அதாவது இஸ்ரவேல் மக்களை பெலிஸ்தியரின் கையிலிருந்து விடுவிப்பதற்காக அபிஷேகம் பண்ணப்படும் விசேஷித்த அபிஷேகங்க. மிகப்பெரிய பலசாலி அவன். பரிசுத்த ஆவியானவர்கள் வந்தார்னா 1000 பேரை கூட அடிச்சு துரத்திடுவான், சாகடிச்சிருவான். அப்படிப்பட்ட அபிஷேகம் பெற்ற மனிதன் அவன். கர்த்தர் தனக்கு கொடுத்த விசேஷ அபிஷேகத்தை தன்னுடைய சுயநலனுக்காக பயன்படுத்தி விட்டான். கடைசியில் என்ன முடிவாச்சு தெரியுமா உங்களுக்கு? சிம்சோன் அபிஷேகத்தை இழந்தான். தற்கொலை அவனுக்கு முடிவாய் போனதுங்க. காரணம் என்ன? கண்களின் இச்சை. தன்னுடைய சுயநலத்திற்காக கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை பயன்படுத்தி விட்டான். அதனால கடைசியில் அவனுடைய முடிவு, அவனை ஆண்டவர் நன்றாக பயன்படுத்தினார், இஸ்ரவேலை மீட்பதற்காக போரிட்டான். ஆனால் மெயினான காரியம் அவனுடைய சுயநலத்திற்காக அதை பயன்படுத்தி விட்டான். கடைசியில் அவனுடைய முடிவு தற்கொலையின் முடிவாய் போய் விட்டதுங்க. அதை தான் புதிய ஏற்பாட்டில் யாக்கோபு அழகா எழுதுகிறார். யாக்கோபு 1:15 இச்சையானது கற்பம் தரித்து பின்பு பாவத்தை பிறப்பிக்கிறது. அந்த பாவம்தான், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி வாசிக்கிறோம் வேதத்தில். கவனிங்க, நம்முடைய வாழ்வில் கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் பிரித்து எடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் உண்டு. ஆனால் உங்களையும் என்னையும் அவர் ஆராதிக்க அவர் பயன்படுத்துகிறார், அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஒரு உன்னதமான நோக்கம் உண்டுங்க. ஏனென்றால் நாம் இந்த உலகத்தை விட்டு பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். நாமும் ஒரு நசரேயனை போன்றவர்கள் தான். ஆகவே கர்த்தருடைய அழைப்பை உதாசீனப்படுத்தாதபடி, நம்முடைய சுயநலத்திற்காகவே வாழாதபடி, அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவருடைய அழைப்பை உணர்ந்து இந்த உலகத்தின் முடிவு பிறந்தும் அவருக்காக வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய சந்ததிகள் அவருக்காக தலை தோங்கி நிற்கும், நாமும் தலை தோங்கி நிற்போம். ஆகவே இந்த காலை வேளையில் இந்த வசனத்தை தியானிங்க. இச்சைக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, சுயநலத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, கர்த்தருக்கு மாத்திரம் இடம் கொடுத்து அவருடைய சித்தத்தை அறிந்து செயல்படுவோம். இந்த நாள் வெற்றியின் நாளாய் மாறும். ஆமேன், ஆமேன்.